வணக்கம் நண்பர்களே, நான் உங்க ஜேபி. இது நம்ம லீவோட 2வது மேட்ச். நம்ம ஜேபிஎலோட 2வது மேட்ச். இன்னைக்கு எஸ்ஆர்எச் விசஸ் ஆர்சிபி மேட்ச் பெங்களூர்ல நடக்க போகுது. வாங்க எஸ்ஆர்எச் உடைய பிளேயிங் லெவன் பார்த்துடலாம். ஹமோட், ரேப் இல்லைங்க, நீங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த பேர்ல எனக்கு ஞாபகம் இல்லை. நெக்ஸ்ட் டைம்ல இருந்து நம்ம பேர்லாம் மாத்திடுவோம். ஆர்சிபியோட பிளேயிங் லெவன் பார்த்தீங்கன்னா விராட் கோலி, கிறிஸ் கெயில், ரஷித் பட்டிதார், தினேஷ் கார்த்திக், ஷெப்பர்ட், நிதேஷ் சர்மா, டான் பிராட்மேன், புவனேஸ்வர் குமார், ஜார்ஜ் ஹெசல்வுட், லோங்கி இங்கிடி, மிச்சல் ஸ்டார். இந்த மேட்ச்ல நான் விளையாடல, பட் ஒருத்தவங்க விளையாடுறாங்க. நம்ம சிஎஸ் விளையாடும் போது விளையாடுறோம். இந்த மேட்ச்ல உங்க சப்போர்ட் யாருக்குன்னு சொல்லுங்க. நான் இந்த மேட்ச்ல கமெண்ட்ரி பண்ண தான் போறேன். விராட் கோலி சொல்லியிருக்காரு ஃபீல்டிங் எஸ்ஆர் ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் பண்ண போறாங்க. எஸ்ஆர் அதுவும் புதுசு இல்லை, அவங்க எப்பயும் பேட்டிங் தான் பண்ண பார்ப்பாங்க மோஸ்ட்லி. இவங்க வச்சு போடுறது புரிய மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் ஓவர் எடுத்து விசேஷமா கொடுக்குறாங்க. கேம்ல என்னவும் நடக்கும், ஓகே தான். ஃபர்ஸ்ட் பால் கமிங், ஃபர்ஸ்ட் பால், ஆஹா, ஃபர்ஸ்ட் பால் நல்லா அடிச்சு ஆன் பண்ணிட்டாங்க. எஸ்ஆர்ஹெச் ஸ்கோர் போகுமா? இல்லைங்க, ஃபீல்டர் இருக்காரு. இன்னும் ரன் ஓட்டுறாங்க. ரன் அவுட்டு, கிளீன் ரன் அவுட்டுங்க. எனக்கு கேட்டால் தேவையில்லாத ரன் அவுட்டு. ரிப்ளை வர பார்க்கணுமா? சரி போறாரு. நெக்ஸ்ட் வாட்டி நம்ம ஹெட்டா மாத்த போறோம், டிராவிஸ் ஹெட்டா. நெக்ஸ்ட் யார் வந்திருக்கா? வி சிலோங்கி. இவரை பார்க்கலாம், யாரை செட் பண்ணலாம்னு பார்த்து செட் பண்ணலாம். செகண்ட் பால், ஆஹா, இன்னொரு விக்கெட்டு. ஆர்சிபி கலக்குறாங்க, கலக்குன்னு கலக்குறாங்க. அவுட்டு. 2 பாலுக்கு 2 விக்கெட் விட்டாச்சு. 2 ரன் கொடுத்துருக்காங்க. அது ஒரு ரன்னு. சூப்பர். இவ்வளவுதான் நம்ம எம்கோன்னு இருக்கு. இதுல நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் இதுல விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா மாற்றலாம். ஹெட் பால், அப்பீல், நாட் அவுட், hitting outside of the line. ஓகே, 4வது பால் கமிங். இந்த பால் இன்னொரு விக்கெட்டா? பீட்டனுங்க. ஆர்சிபி காமியா பண்றாங்களே இந்த சீசன் கூட. 6 எஸ்ஆர்எச் அவங்க பவரை காமிங்கன்னு நினைக்கிறாங்க. சரியான ஷாட்டு. ஓவர் எப்படி இருந்தாலும் ஆர்சிபி தான் சொன்னோம். இந்த ஓவர் கண்டிப்பா என்ன 6 அடிச்சாலும் 2 விக்கெட், பெரிய விக்கெட். இன்னொரு விக்கெட்டா? இல்ல, அவுட் சைடு தான், நாட் அவுட். பட் ஹிட் பண்ணிருக்கு. பட் இருந்தாலும் அது பிச்சிங் அவுட் சைடு இருக்கிறதுனால நாட் அவுட் தான் கொடுப்பாங்க. செகண்ட் ஓவர் லுங்கி இங்கிடி கொடுக்குறாங்க. பார்க்கலாம் லுங்கி இங்கிடி எப்படி போடுறாரு. மேட்ச் ஆகுதுல்ல, நல்லா மேட்ச் ஆகுதுங்க. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால், பீட்டன். போலராக நல்லா ஃபார்ம்ல இருக்காங்க போல இருக்கு ஆர்சிபியோட போலர். செகண்ட் ஓவர், ஆஹா, சூப்பரான ஷாட்டு. இந்த மாதிரி அடிக்கணும், அப்பதான் அவங்கள கேம் நல்லா சேஞ்சில் இருக்க முடியும். மறுபடியும் இன்னொரு 6. என்னது இது? அவங்க பவரை காமிச்சிட்டே இருக்காங்க. மறுபடியும் விக்கெட் விடாம இருக்கணும் அவங்க. இந்த வாட்டி விக்கெட் விட்டாச்சு, கண்டிப்பா இது அவுட்டுங்க. மூக்கு மேல ராஜா கையில உட்காந்துருக்குங்க. இவரை நம்ம அபிஷேக் சர்மாவா மாத்தலாம். பேட் கமின்ஸ் கேப்டன் வராரு இல்ல. பேட் கமின்ஸ் கேன் டு எனிதிங். செய்வார், என்ன வேணா செய்வார் அவரு. ஃபர்ஸ்ட் பால் பீட்டனு. அடிக்க தான் பாக்குறாங்க ஃபுல்லாவே எஸ்ஆர்எச். பார்க்கலாம் இந்த ஓவர் என்ன பீட்டன். இந்த ஓவர் கண்டிப்பா நம்ம எஸ்ஆர்எச் தான். ரஜத் பட்டிதார் ஓவர் போடாம இருக்காரு. ஆனால் சக்திக்கு தான் வேற வழி இல்லை, கேம்ல அப்படிதான் வரும் கொஞ்சம். நம்ம விளையாடுறது PS2 6. ரஜத் பட்டிதார் வந்து அடிப்பாருன்னு பார்த்தா போடும்போது அடிச்சாங்க. நல்ல ஷாட்டு. கண்டிப்பா நெக்ஸ்ட் மேட்ச்ல வந்து பேர் நல்லா மாத்திட்டு ப்ராப்பரான டீம்ல தான் வரும். ஆர்சிபி டீம் ஓகே தான், எஸ்ஆர்எச் டீம் மாற்றணும். பீட்டன். அடுத்த பால் மறுபடியும் பீட்டன்.
இந்த மேட்ச்ல உங்களோட சப்போர்ட் யாருக்குன்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கலாம் யாருக்கு ஜாஸ்தி சப்போர்ட் உண்டு. நீங்கள் என்னோட இல்லைங்க இங்க ஓடிட்டாங்க. குட் பேட்டரி. இன்னொரு நல்ல பால், சூப்பரான பால். கமிங் 0ல இருக்காரு. அதுக்கப்புறம் வந்தவர்னா அடிக்கிறாங்க. ஒரு போருங்க, சரியான போரு, கண்டிப்பா போயிடும். போயிடு. நல்ல ஷாட். நல்லா ஃபீல்டர் பின்னாடி இருந்தாலும் கேப்ல ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்காரு. ரீப்ளே பார்க்கலாம். கட்டிருக்காரு, கேப்ல கொண்டு போகுது. கிறிஸ்கேல் ஓவர் போடுவார். ஆல்ரவுண்டர் தான் அவரு. ஐபிஎல்ல போட்டதில்ல, பட் ஆல்ரவுண்டர் தான் அவரு. ஓடு. கிறிஸ்கேல் அந்த ஃபர்ஸ்ட் பால் 6 அடிக்கிறாங்க. ரிப்ளே பார்த்து டைம் மிஸ் பண்ணுவானா. கிறிஸ்கேல் செகண்ட் பால் போட போறாரு. ஆஹா, வந்த 2வது பால் விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாங்க. ஆல்ரவுண்டர் சும்மாவா. சரியான கேட். கையில வந்து உட்காந்துது, பட் இருந்தாலும் பிடிக்கணுங்க டைம். ஏன்னா இங்க விளையாடுறது வந்து ஒரு பிளேயர்ஸ் தான், பட் நான் விளையாடல அவ்வளோதான். நம்ம சிஎஸ்கே மேட்ச் தான் விளையாடும். ஓ ஐயோ, காட்டன் போல்டா இருக்காங்க. நான் காட்டன் போல் தான் நினைச்சேன். விட்டார் ஒரு கேட்ச். 2வது விக்கெட் வந்திருக்கான் தொடர்ந்து. 3வது பால். ஃபீல்டர் விட்டாங்க, கேட்ச் விட்டாங்க. ஹேட்ரிக் ஆயிருக்க வேண்டியது. இப்போ 2 பக்கமா 2 தப்பு. 3 பால் சரியான போடுங்க. போடுங்க. ஆஹா, பிடிச்சாங்க. அது விட மாட்டாங்களே. ஃபுல்லாவே இந்த ஓவர் கோட் விட்டாங்க. ஜெயசூர்யா ஸ்ரீலங்கன் பிளேயர் அவுட் ஆயிட்டு போறாரு. ஓவர் கார்டை பார்க்கறதுக்கு அவ்வளோ கேவலமா இல்லை, பட் விக்கெட் ரொம்ப விழுது. ஆல் அவுட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. 39 ஃபார் 5. அதுவும் 4 ஓவர் கூட முடியல. லாஸ்ட் ஓவர் இன்னொரு விக்கெட் விடுமா. இன்னொரு அப்பீல். ஐயோ அப்பீல் இல்லைங்க, ஸ்டெம்பு பறகுது. இன்னொரு போட்டா இந்த மாதிரி பார்க்கணும். அப்பா 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 அப்பா, என்ன பறன்னு பறக்கு. இந்த மாதிரி பார்க்கறதுக்கு ஒரு நல்ல கண்கொள்ளா காட்சி இதெல்லாம். கை தூக்கிறாங்க. கை தூக்கணும்னு நான் அப்பீல் நினைச்சேன், பட் அது பின்னாடி வந்து பறக்குது. ஆர்சிபி கலக்குறாங்களே. இதே 2 லாக் பண்ணிட்டாங்கன்னா ஜெயிக்கிறது சரியான மேட்ச். சரியான ஒரு ஸ்டார்டிங்லேயே சூப்பரா இருக்கும். பார்க்கலாம். ஆனால் இன்னும் 6 ஓவர் இருக்கு. 9.75 ரன் ரேட். விக்கெட்ஸ் இல்லை, பட் இருந்தாலும் டாட். மிச்சல் ஸ்டார் ஃபர்ஸ்ட் பால்லே டாட் கொடுத்துருக்காரு. செகண்ட் பால் அப்பீல். அவுட்டுங்க, அவுட் கொடுத்தாங்க. வந்து 2வது பால் விக்கெட். பேட் கமிங். ஐயோ பண்ணல, 5 ரன் அடிச்சு போறாரு. பக்கத்துல இருக்கு. கொஞ்சோண்டு பட்டிருக்கு. இப்படியே அவுட் கொடுத்தாரு. அவுட்டே கொடுக்க மாட்டாங்க. கமிந்து மெண்டி இருக்காரு. ஆல்ரவுண்டர் தான், பட் பார்க்கலாம். ஒரு மோஸ்ட்லி தான் பவுலர் தான். டாட். முகமது ஷமியே உள்ள வந்துட்டாரா. ஐயோ டவுட். மறுபடியும் இன்னொரு நல்ல பால். விக்கெட் கிடைக்குமா. இன்னொரு நல்ல பால் கிடைக்குமா. கமிந்து மெண்டஸ் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா தெரியுறாரு. ஆமா, பால் வர போய் நினைச்சேன். பீட்டன் ஃபுல்லாக பீட் ஆகிட்டாரு. கிறிஸ்கேல் மறுபடியும் ஒரு ஃபர்ஸ்ட் ஓவரில் 4 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. இந்த கட்டம் தான் நமக்கு கஷ்டமான கட்டம். அப்பீல். அவுட்டா. ஓகே ஓகே. இது வந்தாலும் அப்பீல் இல்லைன்னா அவுட்டு தான் ஆகுறாங்க. இன்னும் தெரியல. அவ்வளோதான். ஸ்டெம்பு பறகு. எப்படி ஸ்டெம்பை பறக்க விடாது.
இதை பக்கத்துக்கு வந்துச்சு. இன்னும் ஒரு 2 விக்கெட் தான். இதுக்கு மேலே அவங்க 10 ரன் அடிச்சா ஜாஸ்தி, சான்ஸே இல்லை. தெரிஞ்சு 10 ரன் அடிப்பாங்க, அதுவும் சிங்கிளா தட்டினா. என்ன ஷாட்டு! நான் சொன்னது தப்புன்னு நிரூபிக்க வந்திருக்காரு போல இருக்கு. பவுலர் தான், போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு, சரியான அடி. ஃபர்ஸ்ட் பால் 6 அடிக்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம் பவுலராக இருந்துட்டு. நத்திங் டு லோஸ்ன்ற மாதிரி. இன்னொரு பால், ஆஹா அதே திசை, சேம் திசையில 4 இந்த வாட்டி, அவ்வளோதான். நான் 10 ரன் சொன்னதுன்னு 10 வந்துருச்சு. பார்க்கலாம் இதுக்கப்புறம் எவ்வளோ அடிக்கிறான்ட்டு. 49 ரன் வந்துட்டாங்க. இன்னொரு 4 இல்லை 6. ஐயோ, லாஸ்ட் 2 விக்கெட்ல வந்துட்டு இது ஆடுறாங்க. பேட்ஸ்மேன் நல்லா அடிக்கலாம் இதுக்கு பதிலாக. இன்னொரு 4 இல்லைங்க. பட் நான் சொன்னது 10 ரன், ஆல்ரெடி 16 ரன் வந்துருச்சு. என்னவோ நடக்கலாம். இட் இஸ் ஃபன்னி கேம். அது கரெக்டு தான். அப்படியே ரஜத் பாட்டில் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவரில் அவருக்கு 1 விக்கெட் கூட கிடைக்கல, 11 ரன் விட்டு கொடுத்துருந்தாரு. 4 யார் அடிச்சது? முகமது ஷமியா, ஐ திங்க் ஸோ. இல்லை அந்த பக்கம் தான் அடிக்கிறாங்க, போலருக்கு அந்த பக்கம் அடிக்கிறது வாட்டமாக இருக்கு போல இருக்கு. இல்லை அந்த பக்கம் ஃபீல்டர் இல்லைங்க, அதுதான் மேட்டர். இல்லை மெண்டிஸ் தான் அடிச்சிருக்காரு. அது முகமது ஷமி அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. மெண்டிஸ் 4 ரன் அடிச்சிருக்காரு இப்போ ரொம்ப நேரம் கழிச்சு. இது கீழ் விடாமல் தான் நல்லா இருக்கும். லெஜிங் இந்த லைனை பார்த்தா கண்டிப்பா விக்கெட் போடணும். 4 பால் கணிக்கிறாரா? விக்கெட் விழல, பட் ஃபுல்லாக பீட்டன் ஆயிட்டாரு. இந்த பால் விக்கெட் விழுமா? இல்லை, இந்த டைம்ல விக்கெட் விழுந்தாதான் ஆப்சல்யூட். ஏன்னா ரொம்ப ரன் அடிச்சிட்டாங்க ஏற்கனவே. நான் 58 ரன்னு நான் எதிர்பார்க்குறேன். 50 ரன் அடிச்சா ஜாஸ்தின்னு நினைச்சேன். பரவாயில்ல, கம்பேக் பண்றாங்க, நல்லாவே கம்பேக் பண்றாங்க. ஜாஷ் ஹேசல்வுட் அவங்க பெஸ்ட் போலர் இப்பதான் வராது. அதுக்கு முன்னாடி இன்னும் வரல. அது மிச்சல் ஸ்டார்க் வந்திருக்காரு. ஒரு லாஸ்ட்ல வச்சுக்காங்க போல இருக்கு ஜாஷ் ஹேசல்வுட். நல்ல வேலை பட்டுச்சு, படாமல் இருந்தா ஸ்ட்ரென்த் குறைஞ்சிடும். 6 அவருடைய பெஸ்ட் பவுலர் அடிச்சு தாக்குறாரு. ஒரு பவுலர் அடிக்கிறாரு. என்ன மாதிரி அடி! 22 ரன் ஹையஸ்ட் ரன் டேக்கர்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச்ல. இது வரைக்கும் இன்னொரு 6 கண்டிப்பா போயிடும். 28 ரன். அவருக்கான பங்கு அவர் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. 28 ரன் ஒரு பவுலர் இருந்துட்டு ஒரு கோவம் வந்துருமா? ஷார்ட் பால் போடுறாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஓவரில் ஒரு விக்கெட் உள்ள போகுதுன்னு நினைக்கிறேன். விக்கெட் எல்லாம் நோ பால் விட்டாங்க. நோ பால் விட்டு யூஸ் பண்ண விட்டாரு. அவருக்கு தெரியவா போகுது நோ பால்ட்டு. விக்கெட் விழுமா? விழுந்துருச்சா? இல்ல, படல அவருக்கு. சர்க்குன்னு உள்ள போகுது, இங்க டச் பண்ணிட்டாரு. ஓடிச்சு விக்கெட், கண்டிப்பா விக்கெட். அவ்வளவுதான், கேட்ச் பிடிச்சாங்க. நான் சொல்லல இந்த ஓவரில் ஒரு விக்கெட். நல்ல 11 பால்ல 18 ரன். அதுவும் லாஸ்ட் ஒரு 2-3 பால் கொஞ்சம் டாட் அடிச்சிட்டாருன்னா எப்படி அடிச்சிட்டாரு, செம்மையா ஆடி விட்டு போயிட்டாரு. 72 ரன் நல்ல ஸ்கோர் போட்டு வந்துட்டாரு. இப்போ எஸ்ஆர்ஹெச்க்கு நல்ல சான்ஸ் ஜெயிக்கிறதுக்கு. இங்கேருந்து இந்த 2 ஓவரில் ஒரு 20 ரன் 10 ரன் இருந்தால் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நோ பால், ஃபர்ஸ்ட் பால் நோ பால், டாட் ஆயிடுச்சு. ஒரே ஒரு ரன் கிடைக்கும். அப்பீல் வேறு பண்ணிட்டாங்க நோ பால் போட்டு. போடுங்கள், பறக்குதுங்கள். கமிந்து மெண்டிஸு போகிறாரு. இதான் தப்பு, ஒரு விக்கெட் விழுந்துச்சுன்னா பட்டு இன்னொரு விக்கெட் விழுந்துச்சு. அவ்வளோ விக்கெட் எல்லாம் ஆல் அவுட். நான் நினச்சேன் சிங்கிள் தட்டியாச்சு ரன் வரும்னு நினச்சேன். நல்ல பால், ஸ்லோவர் பால். சரி ஓகேண்ணா, பட் நல்ல ரன் அவங்களுக்கு.
73 ரன்லாம் அடிக்கிறது அவ்வளோ ஈஸிலாம் இல்லை 10 ஓவரில். கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்லலாம் பேட் பட்டு பட்டுன்னு அடிக்க முடியாது, ஸ்லோவாக தான் அடிக்க முடியும். பார்க்கலாம் ஆர்சிபி என்ன பண்ணுறாங்கன்ட்டு. ஆர்சிபின்னு கத்துறாங்க சைடில், அப்படிதான் நினைக்கிறேன். ஆர்சிபி ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வந்து லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பார்க்கலாம் எத்தனை ஆர்சிபி ஃபேன்ஸ் இருக்கீங்கன்னு. கமிங் டு மெண்டிஸ் ஃபர்ஸ்ட் ஓவர், அவங்களுக்கு இவங்க எவ்வளோ பெட்டர். டாட்டு செகண்ட் பால், டாட்டு தேர்ட் பால், டாட்டு இல்லைங்க, நான் ஏதாச்சும் அவசரப்பட்டு சொல்கிற போகிறேன். இல்லை, டாட்டு தான். ஃபோர்த் பால் டாட்டு. இன்னும் 2 பால் இருக்குது. டாட் பண்ணிட்டா மேடன் ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை, டாட்டு தான். இன்னும் ஒரே ஒரு பால், எப்படியாச்சும் கரெக்டாக ஒரு பால் போட்டுருவாங்க அதே லைன் லென்த்தில். பீட்டன், டாட் இல்லை பீட்டன். மேடன் ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆஹா, மறுபடியும் இன்னொரு டாட்டு. தொடர்ந்து 7 பால் டாட்டு. 8வது பால் டாட்டா. டாட்டு தான். ரன் ஓடலை, சிங்கிள் ஓடி இருக்கலாம். அவங்க ரன் அவுட் ஆகக்கூடாதுன்னு பார்க்காங்க போல. ஏன்னா எஸ்ஆர்ஹெச்க்கு ஃபர்ஸ்ட் விக்கெட்டே ரன் அவுட்டில் தான் போச்சு, ஃபர்ஸ்ட் பால். அதுவும் எப்பா எத்தனை பால் டாட்டாவே போட்டிருக்காங்க. இன்னும் 3 பால் தான் இருக்குது இந்த ஓவர்லேயே. கிறிஸ் கெயில் பவுலிங் செம்மையாக பண்ணார். பேட்டிங் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. 10 பால் தொடர்ந்து டாட்டு பேட்டிங் இருந்து. 0-0 இருக்குது. 2 ஓவர் முடிய போகுது. இன்னும் ஒரே ஒரு பால் தான் இந்த ஓவரில். இந்த பாலும் டாட் ஆகுமா? டாட் மோஸ்ட்லி எஸ். ஆமாங்க, 2 மேடன் ஓவரோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா சைன்ஸ் ஃபார் எஸ்ஆர்ஹெச். இப்போ கூட ஜெயிக்கலாம். ஆர்சிபிக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. ஏன்னா அவங்க அடித்த மாதிரி அடிக்கலாம். அவங்களும் விக்கெட்ஸ் இன் ஹேண்ட். சூப்பர். இன்னொரு பால் டாட். இந்த பால் விக்கெட்டா? இல்லை, டாட். ரன்னு விட மாட்டுறாங்கண்ணே. உங்களுக்கு ரன்னு ஓடுற பழக்கம் இல்லை போல. ஃபஸ்ட்டு ரன்னு 4ஓட தான் வந்திருக்கு. அடித்தா 4ஓட தான் அடிப்பேன்றாங்க ஆர்சிபி. நல்ல தொடக்கம் ஃபார் ஆர்சிபின்னு சொல்ல முடியாது, ஏன்னா ரொம்ப நேரம் கழிச்சு வந்திருக்கு ரன்னு. இன்னொரு பாலா? இல்லை, டாட். இந்த மாதிரி பாலுக்கெலாம் சிங்கிள் ஓடிடணும் கிட்டப்பட்டு. ஆர்சிபி இந்த மேட்ச்சில் தோத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு நெகட்டிவ் ஸ்டார்ட். ஆல்ரெடி மும்பை இந்தியன்ஸ்க்கு நெகட்டிவ் ஸ்டார்ட் தான் கிடச்சிருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் நல்லது, ஏன்னா சிஎஸ்கே வச்சு விளையாடுறோம். நம்ம இப்போதைக்கு நம்மக்கிட்ட 6 பிளேயர் தான் இருக்காங்க. அதனால தான் நம்ம 6 டீம் வச்சுருப்போம். ரோல் நம்மளுக்கு இன்னும் நிறைய பேர் இருந்தாலும் நெக்ஸ்ட் சீசன்லேருந்து 10 டீமாக மாற்றலாம். என்ன ப்ராப்ளம்? இந்த சீசனில் யார் கப் அடிப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சிங்கிள் கூட கிடைக்கல. எனக்கு அந்த கிரிக்கெட் 24 வாங்கணும்னு ஆசைங்க. பார்க்கலாம் அது எப்படி வாங்குறதுன்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சீசனில் இதில் முடிச்சுட்டு வேணும்னா நெக்ஸ்ட் சீசன் வேணால் அதில் கண்டினியூ பண்ணலாம். பட் அதுக்கு இந்த சீசன் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கணும், ஃபஸ்ட்டு சீசன். பட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது, நல்லா இருக்குது. இதில் நம்ம இது முடிச்சதுக்கப்புறம் வேணும்னா இந்தியா பாகிஸ்தான் அந்த மாதிரி டூர்லாம் போடலாம். பட் அதுக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கணும், மோட்டிவேஷன் இருக்கணும். சும்மா நம்ம போட்டு நம்ம பார்க்க முடியாதுல்ல. என்னங்க 4 ரன்னில் அடித்தாங்க, அப்பயே இருக்காங்க. ரன்னே கொடுக்க மாட்றாங்க, செம்ம டைட்டாக போடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக எஸ்ஆர்ஹெச் ஜெயிச்சிருவாங்க இன்றைக்கி. 4 ஓவரில் 4 ரன்னு, 1 ரன்ன்ற மாதிரி ரேட்டில் வச்சுருக்காங்க ரன் ரேட். இதெல்லாம் சரிப்பட்டு வராது. விராட் கோலி 4 ரன் அடிச்சிருக்காரு, அவ்வளோதான். விக்கெட் கூட வரல அவங்களுக்கு. இவங்க சைட்லேருந்து விக்கெட் விட மாட்றாங்க, அவங்க சைட்லேருந்து ரன்னை கொடுக்க மாட்றாங்க. 2 பேரும் நல்லா தான் போட்டிருக்காங்க, இதுக்கும் விளையாடிருக்காங்க. பட் டார்கெட்டு நான் ஆல்ரெடி செட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி விளையாடி பிரயோஜனமும் இல்லை.
அதுவும் டார்கெட் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. இப்போ பார்க்கும்போது ரொம்ப பெருசாக தெரியுது. ஏன்னா இப்போ 4 ஓவரில் 4 ரன் தான் கொடுத்துருக்காங்கல்ல. அந்த கணக்கு பண்ணால் 10 ஓவரில் 10 ரன் தான் வரும். அவங்க 70 ரன் அடிக்கணும். 7 மடங்கு ஜாஸ்தி அடிக்கணும் அவங்க. சிங்கிள் இல்லை டவுட். நாம தான் ஓடிப்போம், ஓடி ரன் அவுட் ஆயிருப்போம். சிங்கிளா இல்லை, மறுபடியும் டவுட். இந்த பாலுக்காக நம்ம கண்டிப்பாக ஓடிடுவோம். விக்கெட்டா 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 இல்லைங்க. டாட். ஆர்சிபிக்கு இப்போ ஏதாச்சும் ஒரு மேஜிக் நடக்கணும் எனக்கு தெரிஞ்சு. எல்லாரும் சோர்ந்து போயிருக்காங்க. இல்லை லாஸ்ட்டில் வச்சு செய்கிறாங்களா என்னென்னு தெரியல. அந்த மாதிரி நினைக்கக்கூடாது. ஸ்டார்டிங்கே பாசிட்டிவாக இருக்கணும்னா பிளேயர்ஸ்லாம் ரொம்ப நொந்து போயிடுவாங்க. வரவங்கள ஃப்ரஸ்ட்ரேஷனில் தான் வருவாங்க. கமிந்தி மெண்டிஸ் மறுபடியும் ஒரு ஓவர் போட வந்திருக்காரு. ஃபஸ்ட்டு ஓவர் விக்கெட் மேடன். டாட். எக்கனாமிக்கலாக இருக்காங்க எல்லா பவுலரும் இன்னைக்கு ஃப்ரம் எஸ்ஆர்எஸ் சைடு. டாட். ரொம்ப ரொம்ப கஷ்டம். விக்கெட் வேறு, அவ்வளோதான் விக்கெட்டு. கண்டிப்பாக இந்த மேட்ச் எஸ்ஆர்எஸ் பக்கம் சாஞ்சிருச்சுங்க. ஃபுல்லாகவே சாஞ்சிருச்சு. விராட் கோலி 18 பால் 5 ரன் அடிச்சுட்டு போகிறார் வீட்டுக்கு. தப்பு சொல்ல முடியாது, பட்டு வெரி வெரி பேட் ஃபார் ஆர்சிபி பிளேயர்ஸ் அண்ட் ஆர்சிபி ஃபேன்ஸ். இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க, ரொம்ப நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க கேட்டால். பேட்டிங் வைஸ் இல்லை, ரஜத் பட்டிதார் வந்திருக்காரு. ரஜத் பட்டிதாருக்கு ஃபஸ்ட்டு பால் தூக்கி அடிக்கல. பட் அவங்க ரன்னு போகல, ரன்னே ஓடலை அவங்க. டாட்டு வந்து 2 பால் டாட்டு. கமிந்த மெண்டிஸ் எனக்கு தெரிஞ்சு விக்கெட் மேடன் போட போகிறாருன்னு நினைக்கிறேன் இந்த ஓவர். ஃபஸ்ட்டு ஓவர் மேடனு அண்ட் திஸ் இஸ் விக்கெட் மேடன். வாட் அ போலிங் பர்ஃபார்மன்ஸ். பேட்டிங் தான் பண்ணதை, பட் போலிங் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. 2 ஓவர் போட்டிருக்காரு. அதில் ஒரு ஓவர் விக்கெட் வேறு, 2 மேடன் ஓவர், 0 எக்கானமிக். வாட் அ போலிங் பர்ஃபார்மன்ஸ். இந்த அப்பா அடிச்சிட்டாங்கப்பா, ஃபைனலே அடிச்சிட்டாங்கப்பா. இன்னொரு 4. எவ்வளோ நேரம் கழிச்சு ரன் வந்திருக்கு? 2 ஓவர் கழிச்சு ரன் வந்திருக்கு. அது கிரிக்கெட் அடிச்சிருக்காரு. ஆடாங்கொய்யால சரியான ஷாட்டு. வாட் அ ஷாட். 6 இந்த வாட்டி. அடிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா நான் நிறுத்த முடியாது அவரை. இன்னொரு 4 போகுமா? சுற்றிட்டாரு ஃபுல்லாகவே. மூக்கு மேலே ராஜாவா? இல்லை, 6 ஃபுல்லாக சுற்றிட்டாராங்க. செம சுத்து வந்துட்டாரு. 19 பால் பக்கத்தில் வந்துட்டாரு. பட் 16 ரன் அடிச்சிட்டாரு. 4 இல்லை, டாட்டு. சிங்கிள் ஓடிருக்காங்க. மறுபடியும் கர்ஸ்கேல் தான் இருப்பார் நெக்ஸ்ட் ஓவருக்கு. இந்த ஓவர் அவங்க விக்கெட் விடக்கூடாது ஆர்சிபிக்கு பொறுத்த வரைக்கும். அவ்வளோதான், சூப்பர். எனக்கு கேட்டால் சூப்பர் தாங்க. இந்த மாதிரி ஒரு ஓவர் அடித்தாலும் போதும். இன்னும் ஒரு 20 ரன் அடிக்கணும். பட் கஷ்டம். பட் அதனால் இந்த மாதிரி இல்லைன்னா ஈஸியாக தான் அடிவார். கிறிஸ்கேல் இருக்கார் லைனில். விக்கெட்ஸ் இருக்குது. அவுட்டுங்க, கண்டிப்பாக அவுட்டு. பிடிச்சிட்டாரு. நல்ல இன்னிங்ஸ்னு சொல்ல முடியாது, கெட்ட இன்னிங்ஸ்னு சொல்ல முடியாது. ஸ்டார்டிங் ரொம்ப ஸ்லோ பண்ணதுனால எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. 16 ரன்னுக்கு அவுட் ஆகிறார் கிறிஸ்கேல். நல்ல கேட்ச். கீழே விட்ட மாதிரி விட்டார், பட் மறுபடியும் பிடிச்சிட்டாரு. தினேஷ் கார்த்திக் தான் ஃபினிஷர். நம்ம ஆர்சிபி எஸ்ஆர்எஸ் டீமில் என்னென்ன பிளேயரை மாற்றலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக இருந்துச்சுன்னா மாற்றலாம். நம்ம டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா ப்ராப்பராக உட்காந்துட்டாங்க. ஹென்ரிக் கிளாஸ்ன்னு இருக்கார். 4 2 for 2 இருந்துச்சு. 26 for 2. தினேஷ் கார்த்திக் ஃபஸ்ட்டு பால்லே 4 அடிச்சிருக்காரு. இப்படி அடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் பால் வந்து ஓப்பனிங் பண்ணுங்கள் நீங்கள் நெக்ஸ்ட் மேட்ச்சில் இருந்து. தினேஷ் கார்த்திக் தான் ஓப்பனிங் போடணும் போடுறது நெக்ஸ்ட் மேட்ச்சில் இருந்து. 3வது பால் 4ங்க. ஹேட்ரிக் 4 போயிடுமா? கண்டிப்பாக போயிடும். பிளர் ஆகிடுச்சு டிவி. ஹேட்ரிக் 4. தினேஷ் கார்த்திக் வந்து பவர் காமிக்கிறாரு. ஆமாங்க.
6 விக்கெட்டு எடுத்து கொடுத்துட்டாங்க. இன்னும் அடித்த மாதிரி இருந்துச்சு. 4 பால் 12 ரன் அடிச்சுட்டு போயிட்டார் வீட்டுக்கு. தினேஷ் கார்த்திக், திஸ் இஸ் நாட் குட். ஃபினிஷராக இருந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்கணும் தினேஷ் கார்த்திக். நல்ல கேட்ச். பட் எதுவும் பண்ண முடியாது. தினேஷ் கார்த்திக்கும் அவுட் ஆயிட்டாரு. போறாரு மாரியஸ் ஷெப்பர்ட், நல்லா ஆடுவார். இந்த ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் எடுத்தா நல்லா இருக்கும் அவங்களுக்கு பொறுத்திருக்கேன். நோ பால் வேற, நோ பால்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க மாரியஸ் ஷெப்பர்டுக்காக மட்டுமே. ஃபோர் கண்டிப்பா போயிடும், 4 போயிடும், அவ்வளோதான். ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. எத்தனை ஒரு 2 ஓவர் இருக்கு. 2 ஓவர்ல எத்தனை ரன் வேணும்? இன்னும் 34 ரன் தான். பட் அடிக்கலாம். 17 ரன் அடிக்கணும் ஒரு ஓவருக்கு. ஃபர்ஸ்ட் பால் டாட். அடிப்பாங்களா? ஓவர் போயிருக்கும்னு நினைக்கிறேன். போயிடுச்சு, கண்டிப்பா போயிடும். ஒரு இன்னும் 13 ரன் இந்த ஓவர்ல. இந்த ஓவருக்கு தான் என்டர்டைன் பண்றது, மேட்ச் பண்றது. டாட் இதுக்கெல்லாம் சிங்கிள் ஓட முடியாது. சிங்கிள் ஓடனா அவுட் ஆயிடுவாங்க. இந்த பால் 6, கண்டிப்பா 6. இந்த 4 நல்லது. இன்னும் 9 ரன் இந்த ஓவர்ல. 2 பால் இருக்கு. ஒரு 6 ஒரு 4 கிடைக்குமா? ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு விக்கெட் கிடைச்சிருக்கு, கண்டிப்பா விக்கெட். ஜெயிக்குவாங்கன்னு நினைக்கும் போது கரெக்டா விக்கெட் விட்டு போயிருக்காங்க. எனக்கு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. நிதேஷ் சர்மா மேஜிக்கல் நாக் ஆகணும் வர இப்போ ஜெயிக்க முடியும். ஓவரில் இன்னும் ஒரு 6 அடித்தாலும் அலைவா இருப்பான் மேட்ச்ல. 6 கண்டிப்பா 6 ஓவரில் ஒரு லாஸ்ட் ஓவர் போட வராரு ஜோஷ் ஹேசல். இல்லை, ரோவர் லிண்ட்ரோன். ஜாஷ் ஹேசல். சாரி. இந்த ஓவரில் கண்டிப்பாக அவங்களுக்கு 2 வேணும். லாஸ்ட் ஓவருங்க, 20 ரன் அடிக்கணும். அடிப்பாங்களா? ஃபர்ஸ்ட் பால் அவுட், செகண்ட் பால் சிங்கிள், தேர்ட் பால் 6 அடிப்பாங்களா? 6 அடிச்சாங்க. 4 பால்ல 20 ரன் அடிக்கணும். 4 கண்டிப்பா 4 போயிடும். 3 பால்ல 15 ரன் அடிக்கணும். இன்னும் 3 6 தான் ஒரே வழி, வேற வழி இல்லை. ரஜத் பட்டிதார் கேன் ஹிட். இல்லைங்க, மேட்ச் தோத்தாச்சு. அவன் மேட்ச் போயிடுச்சு. ஒரே ஒரு இதாக இருந்துச்சு. 3 6 அடிச்சு ஜெயிக்கலான்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ ஜெயிக்க முடியாது. நோ பால் பட்டா மட்டும் தான் உண்டு. இது என்ன பண்ணுவாங்க? அதுலயும் தட்டி விட்டு தான் முடியும். நல்லா யார்கரா போடுறாங்க, வேற எதுவும் பண்ண முடியாது. இந்த மேட்ச் எஸ்ஆர்எஸ் ஜெயிக்கிறாங்க. அதுவும் நல்ல 2 ரன் வித்தியாசத்துல. ஏன்னா ஆல் அவுட் ஆனாங்க. பட் இருந்தாலும் சீக்கிரமா எதுவும் விக்கெட் இருந்தாலும் கண்டிப்பா ரன் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. 15 ரன் டிஃபரன்ஸ். சூப்பர். எஸ்ஆர்எஸ்க்கு இந்த மேட்ச் ஸ்டார்டிங்ல வெற்றியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆர்சிபி தோல்வியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் இது ஸ்டார்டிங் மட்டும்தான். எண்டிங்ல இன்னும் நிறைய இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் எல்எஸ்ஜி விசஸ் பஞ்சாப் மேட்ச்ல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களுடைய விடைபெறுவது நான் உங்கள் ஜெயதீப். பாய்.